பாண்டியன் ஸ்டோர் தொடரில் வீட்டுக்கு கிளம்பும் ராஜியை ரூமுக்குள் பூட்டி வைத்துவிட்டு ஃபோனை எடுத்துக்கொண்டு போயிடுறாங்க போட்டியை நடத்துகிறவங்க. ராஜு கதவை தட்டுறாங்க. கதவை திறங்கன்னு 2 பேர் வர்றாங்க. வந்து ராஜுக்கிட்ட தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்று 10 லட்ச ரூபா பணத்தை கொடு, அப்படி இல்லைன்னா வந்து போட்டியில் கலந்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீ நினைக்கிற மாதிரி போட்டி இல்லையா, தனியாக தான் ஆடுவேன்னா நீ தனியாகவே ஆடு, நாங்கள் 2 பேர் மட்டும் பார்க்குறோம் அப்படின்றாங்க. ராஜு ரொம்ப கோவப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் ராஜு இருக்கும் ஹோட்டலுக்கு கதிர் வந்து விசாரிக்கிறாரு. போட்டி எங்கே நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அங்கே எந்த ரூமில் தங்கி இருக்கிறாங்களா தெரியுமான்னு கேட்குறாரு கதிர். அதெல்லாம் நாங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆளை கையை காட்டுறாங்க. அந்த ஆளுகிட்ட போய் போட்டி நடக்கிறத பற்றி விசாரிக்கிறாரு. பிறகு பேரை சொல்லி கேட்குறாரு. அந்த பேரில் யாரும் இங்கே வரலை அப்படின்னு சொல்கிறாரு. தொடர்ந்து கேட்குறாரு. போட்டி முடிந்து போகிற வரைக்கும் யாரும் பார்க்க முடியாதுன்றாரு. முதல்ல யாரும் வரலன்னு சொல்கிறீங்க, இப்போ போட்டி முடிஞ்சு போகிற வரைக்கும் யாரையும் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. என்ன நடக்குது, இங்கே எங்கே இருக்கிறான்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணுன்றாரு. அதெல்லாம் சொல்ல முடியாதுன்றாரு. ராஜு நம்பருக்கு கால் பண்ணும்போது அந்த ஃபோனை அவர் வெளியே எடுக்கிறாரு. திரும்பி பார்க்கும்போது அந்த ஆள் ஃபோனை வச்சுக்கிறாரு. இந்த ஃபோன் எப்படி உங்கள்கிட்ட வந்துச்சுன்னு ஃபோனை பிடுங்குறாரு. பிறகு எங்கே ராஜு இருக்கிறான்னு கேட்குறாரு. அவர் சொல்ல மாட்டாரு. பிறகு அடிக்கிறாரு. அவரை ஓடும்போது துரத்தின்னு போய் அடிக்கிறாரு. ஒரு ஃப்ளவரில் காட்டி இந்த ஃப்ளவரில் தான் இருக்காங்க, எந்த ரூமில் இருக்கிறாங்க தெரியல, என்னை தேடி கண்டுபிடிச்சிக்கன்றாரு. சொல்லிவிட்டு ஓடிடுறாரு. கத்திர ஒரு ரூமாக கதவை தட்டுறாரு. வேறு ஒருத்தவங்க வராங்க. சாரி சொல்லிவிட்டு வேறு ரூமாக கதவை தட்டி தேடுறாரு. ஒரு கட்டத்தில் அந்த போட்டியில் கலந்துக்கிற ஒரு பொண்ணு விசாரிக்கிறாங்க யார் என்னண்டு. நான் ராஜோட ஹஸ்பண்டு ராஜு தேடி வந்திருக்கிறதா சொல்கிறாரு. ஒரு நம்பரை சொல்லி அந்த ரூமில் தான் தங்கியிருந்தாங்க, பிரச்சனை பண்ணதுனால வேற எங்கே மாற்றிட்டாங்களா என்ன தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. ஏற்கனவே இந்த இடத்த காட்டி விட்டுட்டு போனவர் எட்டி பார்க்குறாரு. துரத்திக்கிட்டு போய் அடிக்கிறாரு. வலி தாங்க முடியாமல் ரூம் நம்பரை சொல்கிறாரு. அந்த ரூமில் போய் கதவை தட்டுறாரு கதிர். அவங்க வாயை மூடி வச்சுக்கிறாங்க. வாயை கடிச்சு விட்டுட்டு சத்தம் போடுறாங்க கதிர்னு. பிறகு கதவை உடச்சிக்கிட்டு உள்ளே போகிறதுக்காக கதவை அடிக்கிறாரு. கதவை அடித்து திறந்துட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போகிறவங்கக்கிட்ட சண்டை போட்டு அடித்து போட்டுட்டு, நான் ராஜை கூட்டிக்கிட்டு போகிறேன், உங்களால் என்ன செய்ய முடியும்னு சவால் விட்டுட்டு ஹோட்டலை விட்டு வெளியே கூட்டிக்கிட்டு வந்துடுறாரு. பாண்டியன் அரசியும் ஜாலியாக செல்ஃபி எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குற கோமதி அங்கே வராங்க.